சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் புதையல் எடுத்து தருவதாக சொல்லி சென்னை உட்பட பல ஊர்களைச் சேர்ந்தவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பறித்த பூசாரியை பாதிக்கப்பட்டவர்களே கடத்தியுள்ளனர். பூசாரி எப்படி தப்பித்தார்? பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை இழந்ததோடு சிறையில் அடைக்கப்பட்டதால் நிம்மதி இழந்தது எப்படி? இப்போது பார்க்கலாம். ஐயா, இந்த வாட்சை பாருங்க. சிங்கப்பூர் வாட்ச், விலை 5000 ரூபாய். உள்ள தங்கமுள்ள இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தான் தர முடியும். சரி, பரவாயில்ல, கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூல். சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வரும் மோசடி பேர்வழி போல் ஆசையை தூண்டிவிட்டு ஏமாற்ற முயற்சி செய்துள்ளார் இந்த பூசாரி சக்திவேல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தங்கமாப்பட்டியைச் சேர்ந்த அவர் புதையல் எடுத்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி சென்னையைச் சேர்ந்த பெண் உள்ளிட்டவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பணம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததால் பணம் கொடுத்தவர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆனால் ஜாதகப்படி உடனே புதையல் எடுத்தால் உயிருக்கு ஆபத்து என்றும் நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்குமாறும் பூசாரி சக்திவேல் கூறியுள்ளார். திடீரென வாக்குறுதியை மறந்துவிட்டு மாற்றி பேசியதால் சக்திவேல் மீது பணம் கொடுத்தவர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. சக்திவேலின் பேச்சை இனிமேல் நம்பி பயனில்லை என்று கருதி ஒரு வாரம் கழித்து தங்களது பணத்தை திருப்பி தருமாறு பணம் கொடுத்தவர்கள் கேட்டுள்ளனர். ஆனால் பூசாரி சக்திவேல் பணம் தர முடியாது என்று சொல்லியுள்ளார். ஆத்திரமடைந்த அவர்கள் பெண் ஒருவருக்கு சூனியம் நீக்க வேண்டும் என கூறி பூசாரி சக்திவேலை அவருக்கு தெரியாமல் சென்னைக்கு கடத்திச் சென்றுள்ளனர். பூசாரியின் கண்களை கட்டி மயக்கம் வரும் வரை தென்னை மட்டையால் அடித்து கயிற்றால் கை கால்களை கட்டி போட்டனர். மயக்கம் தெளிந்த பிறகு பாதி பணத்தை கொடுத்து விடுகிறேன் என பூசாரி சக்திவேல் கூறியுள்ளார். ஆனால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி வாங்கிய 1 கோடி ரூபாயை திருப்பி தர வேண்டும், இல்லையென்றால் கொன்று விடுவோம் என அவர்கள் மிரட்டி உள்ளனர். தனது வீட்டில் உள்ளவர்களிடம் தகவல் கொடுத்து பணத்தை எடுத்து வரச் சொல்வதாக கூறி செல்போனில் போலீசாரிடம் தான் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் கொடுத்துள்ளார் பூசாரி சக்திவேல். செல்போன் கோபுரம் மூலமாக அவரது இடத்தை அறிந்த போலீசார் பூசாரியை கடத்தியவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பூசாரி சக்திவேல் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ள போலீசார் அவரது உடலில் காயங்கள் இருப்பதால் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதித்துள்ளனர். பூசாரியை கடத்தியவர்கள் மீது ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே நேரம் பூசாரியை கடத்த பயன்படுத்தப்பட்ட இனோவா காரை பறிமுதல் செய்து முக்கிய குற்றவாளிகளான பூசாரி சக்திவேல், வசந்த் ஆகிய இருவரை கைவிலங்கு அணிவித்தும் பிற குற்றவாளிகளான பிரகாஷ், முருகன், கர்ணன், கிருஷ்ணமூர்த்தி, பத்ரகாளி ஆகிய 5 பேரையும் முகத்தை மூடி அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். பூசாரி சக்திவேல் இன்னும் எத்தனை பேரிடம் எவ்வளவு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மாதிரி போலி சாமியார்கள் போலியாக குறி சொல்கிறேன், மாந்திரிகம் செய்கிறேன், மாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை செஞ்சு கொடுக்குறேன், அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்கள் இந்த பகுதியில் வேடசந்தூர் மற்றும் கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. இது சம்பந்தமாக முழுமையான ஆய்வு செய்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும், வருவாய்த்துறையும் உரிய ஆய்வு செய்யணும், மாவட்ட நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த பகுதி மக்கள் சார்பாக. போலீசார் பறிமுதல் செய்துள்ள இனோவா காரில் அதிமுக கட்சி கொடி கட்டியிருப்பதால் ஏமாந்த பெண் அரசியலில் முக்கிய புள்ளியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பூசாரியை கடத்தியவர்களில் முக்கிய நபர் ஒருவர் தலைமறைவாக உள்ளார். அவரை கைது செய்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களின் முழுமையான விவரம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சதுரங்க வேட்டை சினிமா பட பாணியில் அடுத்தவர்களின் ஆசையை தூண்டிவிட்டு பணம் பறிப்பது போல பூசாரி மோசடி செய்துள்ளது வேடசந்தூர் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.